உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. துக்கம் அனுசரிக்கவோ அந்த வீட்டுக்கு ஆறுதல் கூறவோ விஜய் எப்போ போவாரு, எப்போ கரூர் போவார் என்ற செய்திகள் தான் கடந்த ஒரு மாதமா போயிருந்தது. இதோ அந்த குடும்பத்தை வரவழைச்சி அமைதியா ஆரவாரம் இல்லாமல் எந்த செய்தியும் ஆக்காமல் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்கிறார் திரு விஜய். எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? இதை எப்படி பார்க்குறீங்கன்னா அருவருப்பாக பார்க்குறேன். ஏன் விஜய் கிளம்பும் போது பனையூரில் இருந்தோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த மகாபலிபுரம் சாலையை பார்த்தீங்கன்னா ஏதாவது மக்கள் குழுமி கூடி இருந்து இவரை பார்த்தீங்கன்னா வரவேற்பு கொடுத்தாங்களா, இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு பார்வையாளராவது மக்கள் அங்கே வந்தாங்களா, கூட்டம் கூடுச்சா? எதுவுமே இல்லை. ஏன் அது அமைதியா ஆரவாரம் இல்லாமல் நடத்திருக்காருன்னு நான் சொன்னேன். எப்படி நடத்தினாங்க? யார் நடத்துனது? அரசா? இல்ல, அவங்க தான், தாவேகா தான். இதுதான் இப்போ புரியுதுங்களா? இதான் முடிஞ்சிச்சு மேட்டர். கள்ளக்குறிச்சி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டும் போது ஜான் சொல்றாரு, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை சார், இவர் நான் புஷியானந்த் கூப்பிட்டு போயிட்டாரு, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன், செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தகம் தாண்டி இப்போ கார் போயிட்டு இருக்கு, இவர் அங்கே போகவே கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். அந்த நிகழ்வுக்கு இவர் போகக்கூடாது, போனாக்கா அந்த மக்களுக்கு ஏதாவது தரணும். ஆனால் அங்கே கொண்டு போயிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணாரு புஷியானந்த், ஒரு பெண் காலில் விடுற மாதிரி பண்ணார்ல, அது செட்டிங். துக்கம் விசாரிக்கிறதுக்கு உங்களுடைய பிரதிநிதிகள் ஒரு குழு, ஒரு கட்சி, நீங்க போக முடியலனாலும் கூட ஒரு குழு அனுப்பி அந்த குழு போய் நேரா அங்க போய் ஒரு வீட்டு நீங்க துக்கம் விசாரிச்சிருக்கணும். அது நடக்கவே இல்லை. வீடியோ கால்ல பேசிட்டாங்க சார். திருப்பி மறுபடியும் வீடியோ கால்ல பேசினாரு. எங்க தலைவர் வீடியோ காலில் வரும் தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரும் தலைவர். அதைத்தான் செய்யணும். நீங்க செய்யலன்னு சொன்னா உங்க பிரதிநிதியா யாராவது அனுப்பியிருக்கணும் சார். ராஜேந்திர பாலாஜி சொல்லக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ், கூட்டணிக்கு கூப்பிடுறது எப்படி லட்சணம் எப்படி இருப்பாரு, அவருக்கு நல்லது. கிட்டத்தட்ட ஒரு பிளாக்மெயில் மிரட்டுறாங்க தான் சார். 150 சீட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிடும். அப்போ ஆளுங்கட்சி நீங்கள் தான். ஆமாம், நாங்கள் ஆளுங்கட்சி வந்த பிறகு நான் உன்னை பார்த்துக்கிறோம் சார். இங்கேருந்து கிளம்பி போகிறீங்க சார், சைலண்டாக போகிறீங்க. 2 வீடு, எந்த வீட்டுக்கு போகிறீங்க முன்னாடியே சொல்லாதீங்க. இல்லை நீங்கள் ரகசியமாக அவங்கள அலர்ட் பண்ணி வச்சு இங்கே வேணாம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள். ஒரு 4 வீடு, ஆனால் 4 வீடு நீங்கள் போகிற நேரத்தில் அங்கே யாரும் இல்லாமல் பண்ணுங்க. 2 வீடு மீட் பண்ணிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் என்ன வேலை? 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டாங்களாம், பஸ்ஸில் ஏற்றுறீங்களா, கொண்டு நிறுத்துறீங்களா? என்னங்கடா என்ன இது? அரசியல் கட்சியை நடத்துறீங்க நீங்கள், பணத்திமுறை காட்டுறீங்க நீங்க. தாவேகாவின் அரசியல் ஆக்டிவிட்டீஸ் அது நடக்க போகுது சார். ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. கரூர் நல்ல நாள் பார்த்து விஜய் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நான் ஆதன்ல முன்மொழிகிறேன். விஜய் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைச்சது பெஸ்ட். மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. தீவிர அரசியல்ல இப்போ விஜய் அடுத்து களமாட போறாரு. இல்ல சார், எனக்கு தெரிஞ்சிருக்கேன் விஜய்க்கு அவர் பாணியிலே சொல்லிடுறேன். உங்களுடைய ஆசை இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? பாவமா தான் இருக்கும் பார்த்தா, ஆசைப்படுறீங்க நீங்களும். விஜய்க்கு அரசியல் செட் ஆகல சார். நான் ரொம்ப ஆழமா டீப்பா யோசிச்சு சொல்றேன். விஜயுடைய குடும்பத்திற்கும் ஆயுளுக்கும் நல்லது பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் விலகிறது நல்லது. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவேரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் சேகுவேரா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டம் கரூரில் நடந்து ஒரு பெரிய துயர சம்பவம், 41 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் நடந்து இன்றோடு 1 மாத காலம் ஆகிறது. போன செப்டம்பர் 27 நடந்தது, இது அக்டோபர் 27. இந்த அக்டோபர் 27ஆம் தேதி மாமல்லபுரம் மகாபலிபுரத்தில் திரு விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தை வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி தேற்றி அனுப்பியிருக்கிறார். அந்த நிகழ்வுகள்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. காலையிலிருந்தே பெரிய அளவுக்கான ஊடக பார்வை அந்த பக்கம் திரும்பாததற்கு காரணம், நேற்றுக்கே ஊடகங்களுக்கு நாங்கள் எந்த செய்தியும் கொடுக்கறதா இல்லை, நீங்களே யாரும் ஏமாந்து போவாதீங்க, எதுவும் வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்று காலையிலிருந்தே அந்த நிகழ்வுகள்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. அவங்களுக்கு துக்கம் அனுசரிக்கவோ அந்த வீட்டுக்கு ஆறுதல் கூறவோ விஜய் எப்போ போவார், எப்போ கரூர் போவார் என்ற செய்திகள் தான் கடந்த ஒரு மாதமாக போயிருந்தது. இதோ அந்த குடும்பத்தை வரவழைச்சி அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் எந்த செய்தியும் ஆக்காமல் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்கிறார் திரு விஜய். எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? இதை எப்படி பார்க்குறீங்கன்னா அருவருப்பாக பார்க்குறேன். நான் மட்டுமே இல்லை,
நான் மட்டுமே இல்லை, அருவருப்பாக பார்க்குறேன் இந்த விஷயம், இந்த சம்பவத்தை. ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மக்கள், இந்த இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது இந்த இழப்பை சந்தித்த மக்கள் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்கல்ல, எங்கேருந்து அந்த குடும்பம் அந்த குடும்பங்கள் அந்த 40 குடும்பம் சொல்கிறாங்க, 35ன்றாங்க, 25ன்றாங்க, அது இன்னும் நமக்கு கிளாரிட்டி இல்லை. 37 38 பேர் நேத்திக்கே வந்துட்டாங்க. நான் சொன்னது ஒரு 3-4 குடும்பம் மட்டும் இன்னைக்கு வந்திருக்காங்க. இல்லை, உயிர் இழப்பு 41 குடும்பம். இவர் தொகை கொடுத்தது வந்து 39 குடும்பம்னு சொல்கிறாங்க. இந்த வந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு மட்டுமே சந்தித்த குடும்பமா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயப்பட்டு வந்து கை கால் உயிரிழப்பு நடந்த குடும்பம் தான் வந்திருக்காங்க. அந்த கிளாரிட்டி இன்னும் வரல இவங்க சைட்லேருந்து. இல்லை அதில் என்ன கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க சார்? கை கால் நடக்க முடியாமல் வந்தவர் கூட இருக்கிறார். அவர் கை கால் நடக்க முடியாத வந்தவர் செய்தி இருக்குது. ஆனால் வந்து இந்த சம்பவத்தில் அடிபட்டு அவர் கை கால் வந்து அடிபட்டவரா தெரியாதுல்ல, நமக்கு தெரியல. ஆனால் அந்த குடும்பங்களுடைய பட்டியலோ அல்லது வந்து நான் கிளாரிட்டின்னு எதை தெரியுமா சொல்கிறேன், இந்தந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்தந்த பகுதியிலிருந்து வந்து இந்த கிராமத்திலிருந்து இந்த பகுதியில் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து செய்தி குறிப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்ல வர. ஒரு கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, அவங்க பேர் ஏதாவது இருக்கா, எந்த கிளாரிட்டி நமக்கு, எந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்ட மக்களுக்கு இவர் வந்து தொகை கொடுக்குறாருன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு 39 குடும்பம் கொடுத்தாரு. அதுவும் நமக்கு இந்த யார்கிட்ட கொடுத்தாரு இந்த செய்தியெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக நான் வந்து ஒரு செய்தியை வந்து அவங்க தரப்புல இருந்து வெளியிடவே இல்லை இது வரைக்கும். சரிங்களா? செய்திகள் ஊடகங்களாக பார்த்து வந்து கேட்டிங்கன்னா வந்து பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்து அவர் வந்து தொகையை அனுப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த தொகை வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து அவங்களுக்கு போச்சுன்ற தகவல் கூட நமக்கு தெரியாது. கட்சி நிதியிலேருந்து போச்சா? இப்போ அதிமுக தெளிவாக தெரியும், திமுக இருந்தாலும் தெளிவாக தெரியும்னு கேட்டினா கட்சி நிதியிலேருந்து வழங்கப்பட்டது வந்து ஒரு அவங்களுடைய குறிப்பே தெரிவிக்கும். ஆனால் விஜய் அக்கௌண்ட் சொந்த அக்கௌண்ட் போச்சா, கட்சி நிதியிலிருந்து போச்சான்றதுலாம் தெரியாது. எந்த மக்கள் அதை வாங்கினாங்கன்றது கூட நமக்கு தெரியாது. இப்போ இந்த இதில் கூட இந்த நிகழ்வு கூட பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அங்கேருந்து கிளம்புனது தெரியும், இங்கே வந்து ஹோட்டலில் இருக்க போகிறாங்கன்றது தெரியும். எல்லாருக்குமே வந்து செய்தி வெளியானது தான், நேற்றுலேருந்து செய்தி வெளியானது தான் இருக்குது. ஏன் வந்து விஜய் கிளம்பும் போது பனையூரில் இருந்தோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாபலிபுரம் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மக்கள் வந்து கூடியிருந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு கொடுத்தாங்களா, இல்லை வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பார்வையாளராவது வந்து மக்கள் அங்கே வந்தாங்களா, கூட்டம் கூடுச்சா? எதுவுமே இல்லை. ஏன் அது அமைதியா ஆரவாரம் இல்லாம நடத்திருக்காங்க. எப்படி நடத்தினாங்க? யார் நடத்துனது? அரசா? இல்ல அரசா, தாவேகா தான். இதுதான் இப்போ புரியுதுங்களா? இதான் முடிஞ்சிச்சு மேட்டர். என்னது? இவங்க பண்ணதுதான் எல்லாமே. அங்க கூட்டம் கொண்ட இதுதான் சார் உதாரணம். இப்ப நீங்க ஒரு நிகழ்வு சார் இது. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இயற்கையா கூடின கூட்டம் இல்ல, எங்கேயுமே செயற்கையா உருவாக்கணும் கூட்டம். இப்போ நான் கேக்குறேன், இயற்கையா நடந்தது சார். நீங்க தகவல் தெரியும் சார், அது பட்டு திருந்தனது அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்லலாம். திருந்தது கிடையாது. இதுதான் நான் சொல்றேன் கேட்டா, திருந்தன மாதிரி தெரியல, அது வேற விஷயம். இது வந்து என்னக்கா இந்த நிகழ்வு வந்து இப்படி முடிச்சிட்டாங்க. இதே இந்த நிகழ்வை வந்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா வேற மாதிரி பண்ண முடியும். இப்ப இங்க வந்து அரசியலும் செய்யல, அரசியலும் பண்ணல. அரசியல் செய்யறது வேற, அரசியல் பண்றது வேற. இது எதுவும் பண்ணல. இப்ப புரியுதுங்களா? 2 உதாரணம் சொல்றேன். ரொம்ப நாகரிகமா அஜித்தோட அவங்க தந்தையார் இறந்த போது மீடியாக்கள் வந்து ஃபுல்லா குழுமி நிற்கும் போது அவர் வந்து கேட்டா இது சொந்த நிகழ்வு, நீங்க எல்லாரும் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா போயிடுவாங்க. ஊடகங்கள் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி தான் கிடையாது. நீங்கள் கிளம்புங்கன்னா கிளம்பிடுவாங்க, உங்களுக்கு இங்கே வேலை கிடையாதுங்க, இது எங்கள் சொந்த நிகழ்வு, நீங்கள் கிளம்புங்கன்னா. அதே மாதிரி தான் விஜய் ஆண்டனியோட அவருடைய மகள் வந்து இறந்த போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் இதை சீன் கிரியேட் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். இப்போ இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு உங்களுக்கு கடுமையான ஒரு பாடங்களை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்களான்னு தெரியாது. நான் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்தால் நான் அந்த முடிவுக்கு வரமாட்டேன். இந்த நிகழ்வு வந்து இப்படி நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ புரியுதுங்களா? இதைத்தான் வந்து நீங்க வந்து கட்டுப்பாடுன்றது இதுதான். அந்த கட்டுப்பாடு இல்லை உங்கள்கிட்ட. கட்டுப்பாடு இல்லாதனால தான் அந்த சம்பவம் நடந்தது. இப்போ நான் கேட்குறேன், குறைஞ்சபட்சம் வந்து விஜய் வராருன்னு தெரியும், அந்த ஹோட்டல்கிட்ட வராங்கன்னு தெரியும், மகாபலிபுரம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஏன் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சாலையிலேருந்து யாருமே உங்களை ஒன்று சீண்டவே இல்லை யாருமே. அப்போ இப்படி சொல்லலாமா? விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து அவருக்கு வந்து ஆதரவே இல்லை, மக்கள்லாம் கைவிட்டாங்க, கடுமையான எதிர்ப்பில் இருக்கிறாங்க. என் லாங்குவேஜில் நான் சொல்ல, இப்போ நான் சொன்னல, அருவருப்பாக பார்க்குறாங்க விஜய, சொல்லலாமா? இப்போ புரியுதுங்களா? நீங்களா வந்து இதுக்கு தான் நான் சொல்கிறேன், அனிதாவுடைய அந்த துக்க நிகழ்வுக்கும் சரி, அதுக்கு பிறகு வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து சொல்லவே இல்லை. கள்ளக்குறிச்சி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டும் போது ஜான் சொல்கிறாரு, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை சார், இவர் நான் வந்து புஷியானந்த் கூப்பிட்டு போயிட்டாரு, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன், செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தம் தாண்டி இப்போ கார் போயிட்டுருக்கு, இவர் அங்கே போகவே கூடாதுன்றது என்னுடைய எண்ணம்
அந்த நிகழ்வுக்கு இவர் போகக்கூடாது. போனாக்கா அந்த மக்களுக்கு ஏதாவது தரணும். ஆனால் அங்கே கொண்டு போயிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணார். வந்து புஷி ஆனந்த் ஒரு பெண் காலில் விடுற மாதிரி பண்ணார்ல, அது செட்டிங். சரி, அது செட்டிங். அது சரி, இதுக்கு வாங்க. இந்த அதுதான் சொல்றேன். இது வந்து நமக்கு இப்போ ஒரு நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஒரு துக்க நிகழ்வு. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கூட்டத்தை கூட்டி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்க வந்து செக்யூரிட்டி இப்போ நான் சொல்றேன் சார். இப்போ அந்த இடத்துல இப்போ நான் சொல்றேன். ஸோ ஒரு நல்ல செயலா முடிச்சிருக்காரு. நல்ல செயல் தான் நான் சொல்ல மாட்டேன். அருவருப்புன்னு சொல்றேன். நல்ல செயல். இது நல்ல செயலா இது? நல்ல செயலா இது? இல்ல எத்தனை சார் ஆடம்பரம் படோடபம் இல்லாம பாருங்க மாதேஷ். இல்ல நான் சொல்றது உங்களுக்கு அந்த வார்த்தை விளங்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க? ஆடம்பரம் இல்லாமல் பெரிய விளம்பரம் படுத்தாமல் இந்த விஷயத்தை ஆடம்பரம் இல்ல சார். இதை அனுஷ்டிக்கிறதே தவறுன்னு நான் சொல்றேன். முதல்ல இதை நீ எப்படி பண்ணியிருக்கணும்? இதை இன்னும் சில பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து அவர் வந்து அவங்க அந்த இடத்துக்கு தான் சார் போய் கொடுக்கணும். கரெக்ட். ஆனால் அது கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கணும். அந்த ஆறுதல் தெரிவிக்கிறது. இந்த ஆறுதல் தெரிவிக்கிறதுனா எந்த நேரத்தில் தெரிவிக்கணுமோ அதை தெரிவிக்கணும். இல்ல அந்த குடும்பங்கள் ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்கல. மறுபடியும் குடும்பம் ஏத்துக்கிட்டு பேசிருக்கீங்க. நான் பொது நிகழ்வை பத்தி பேசியிருக்கிறேன். குடும்பம் ஏத்துக்கிறதுலாம் கிடையாது. ஒரு குற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்காதுன்னா எடுக்காம முட்டுறீங்களா நீங்க? இந்த சம்பவத்தை நீங்க பாருங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்க இவங்க ஏத்துக்கிட்டாங்கலாம் கிடையாது. பொது நிகழ்வா பாருங்க. இது மோசமான முன்னூறு சார். இது அரசியல்ல பாருங்க. விஜய் வந்து ஒரு நடிகனா இருந்து பண்ணா பிரச்சனையே இல்ல. தனி மனிதனா இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்து இது பண்ண வைக்கிறது தவறான முன்னுதாரணம் நான் சொல்றேன். நான் நீங்க சந்துக்குள்ள இருக்கிற வீடு இல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருக்கட்டும், நீங்க அங்க போக முடிஞ்சா போக முடியும்னா உங்களோட பிரதிநிதியை கொடுத்து நீங்க அனுப்பி அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிற நேரத்தில் தெரிவிச்சிருக்கணும். நீங்க தொகை கொடுக்கறது கூட நீங்க வந்து நீங்க பேமெண்ட் வந்து நீங்க அப்படி இணைய வழியா அனுப்பிச்சிருங்க. நம்ம பிரச்சனை கிடையாது. ஆர்டிஜிஎஸ் நீங்க எதை வேணா பண்ணிக்கோங்க. ஆனால் துக்கம் விசாரிக்கிறதுக்கு வந்து உங்களுடைய பிரதிநிதிகள் வந்து ஒரு குழு, ஒரு கட்சி, நீங்க போக முடியலனாலும் கூட ஒரு குழு அனுப்பி அந்த குழு போய் நேரா அங்க போய் வந்து ஒரு வீட்டு நீங்க வந்து துக்கம் விசாரிச்சிருக்கணும். அது மாதிரி நடக்கவே இல்லை. வீடியோ கால்ல பேசிட்டாங்க சார். திருப்பி மறுபடியும் வந்து வீடியோ கால்ல பேசினாரு. அப்புறம் நீங்க சொன்ன உடனே எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. எனக்கு எங்க தலைவர் வந்து வீடியோ காலில் வரும் தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரும் தலைவர். அதைத்தான் செய்யணும். நீங்க செய்யலன்னு சொன்னா உங்க பிரதிநிதியா யாராவது அனுப்பியிருக்கணும் சார். ஒரு குழு அனுப்பியிருக்கணும். அரசியல் கட்சி அதானே செய்யணும். உங்களால போனா கூட்டம் கூடுதுன்றீங்க, பயப்படுறீங்க. மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துருமோ நீங்க பயப்படுறீங்க. அப்படிங்க ஒரு அரசியல் கட்சினா நீங்க முதல்ல ஒரு நீண்ட ஒரு அறிக்கை வேணும். அதை செய்யல. 3 நிமிஷம் வந்து வீடியோல பேசி அது சர்ச்சையாச்சு. பேச தெரியல ஆணவத்தோடு பேசி அதுக்கு பிறகு நீங்க ஒரு குழு அனுப்பி அந்த குழு போயாவது விசாரணை அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாமா சார்? உங்களுக்கு தொகை வந்து அங்க வந்துடும் சார். தொகையை கொண்டு போனா தனியாக விளம்பரம் ஆயிரும். அந்த மாதிரி சிலர் ஆறுதல் சொல்ல போயிருக்காங்க, நடந்திருக்காங்க சார். தனியா கட்சி சார்பான போல சார். தனித்தனி தருதலைக்கு மாதிரி தனித்தனியா போனானுங்க. அவன் இப்ப எப்படி இந்த அறிக்கைலாம் விடுறாங்க பாருங்க. நான் வந்து அந்த தத்து எடுத்து பண்ண சொன்னது, ஒரு குடும்பத்தை தத்து எடுத்து சார். இதெல்லாம் நீங்க மீண்டும் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அவங்கவுங்க ஸ்கோர் பண்ண பாக்குறது. ஆதவர்ஜன கிட்ட தத்து எடுத்துப்பேன்னு சொன்னார். யாரு? அந்த மீடியால பேருமா. இன்னொருத்தர் மரியம் வில்சன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் ஃபேமிலி சார்ந்தவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் சார். இதெல்லாம் அது தலைமை கிட்ட சொல்லிட்டு தலைமை ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தலைமை அறிவிக்கட்டும். தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை மூலமா வெளியிட்டோம் சார். அது நன்மை, அவங்களுக்கு இழப்புக்கு ஒரு நிவாரணம், நன்மை போய் கிடைக்குது இல்ல. அத போய் நீங்க இப்படிதான் நடக்கணும் அப்படி கிடையாது. கட்சியோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ஒரு முறை இருக்கு. நீங்க தனிநபரா நடக்குது. சரி, இன்னைக்கு கட்சி தானே மகாபலிபுரத்துல ஏற்பாடு செஞ்சு இதெல்லாம் இந்த கட்சி தானே பண்ணுச்சு. அதை தானே வந்து கரூர்லயும் கட்சி தானே பண்ணுச்சு. கரூர்லயும் கட்சி தானே பண்ணுச்சு. ஏன் அவ்வளவு அசம்பாவிதம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிகழ்வு கூட வந்து இவ்வளவு தாமதம் எதுக்கு? 30 நாள் எதுக்கு சார்? இது செய்யறதுக்கு எதுக்கு 30 நாள்? ஏன் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் கேட்டா பண்ணலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, இந்த தொகையை அறிவிச்சிட்டோம், கொடுக்கலாமா வேணாமான்னு முதல்ல. அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரெஷர் கொடுத்த பிறகு கேட்டா அதை அமௌண்ட் அனுப்பி விட்டுருவோம், தனியிட்டோம். ஏன்னா உங்களுக்கு வெவ்வேறு படிநிலை இருக்கு மாதேஷ் சார். உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ தத்துவம் பேசுறதா நீங்கள் நினச்சிடாதீங்க. நமக்கு தத்துவம் பேசுகிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு அறிவாளி இல்லை. இங்கே துயரம் வேற, துக்கம் வேற, கவலை வேற, வருத்தம் வேற. ஒரு நிகழ்வில் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுனா ஒவ்வொரு ஸ்டெப்பு இருக்குது. முதல் துக்கம் இருக்கும், தொண்டை அடைக்கும் துக்கம், குமுறம், நெஞ்சு வெடிக்கிற மாதிரி நடந்துருச்சு. ஒவ்வொரு அதுக்கு இருங்க. அடுத்த ஸ்டெப்பு துயரம், வெறும் கண்ணீர் மட்டும் வரும், நெஞ்சு வலிலாம் நின்றுடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கவலை, கண்ணீர் கூட வராது, இல்லை லேசாக பனிக்கும். அடுத்தது வருத்தம், கண்ணீர் கூட வராது, வருத்தம். இப்போ இவங்க வருத்த நிலைக்கு வந்துட்டாங்க 30 நாளில். இப்போ கூப்பிட்றீங்க நீங்கள், ஏன் சொல்லுங்கள்? பயம். நாளைக்கு திடீர்னு பஸ்ட் ஆகிட்டானா சார்? என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். ஜானோட ஒரு என்ன சொன்ன இது ஒரு தந்திர நடவடிக்கை.
ஒரு டாக்டிக்ஸ் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனாக இருப்பாங்க. தனியிட்டோம் முதல்ல அமௌண்ட் அனுப்பிடுங்க. ஏன் நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நீங்கள் அப்படி அனுப்பாம ஐயா இவங்ககிட்ட செக் கொடுக்கூடாதா? வந்திருக்காங்களே கொடுத்துக்க முடியும்ல. ஏன் இல்ல அதை தாமதப்படுத்த வேண்டாம்னு பண்ணிட்டாங்க சார். இதுக்கு எவ்வளவு டிஃபரண்ட் டேட் சார்? இல்ல சார், எவ்வளவு நாள் வித்தியாசம்? அவர் அங்க போக முடியுமான்னு பார்த்தாங்க. அதெல்லாம் கிடையாது சார். முதல்ல சார் இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சி மீது திருப்புற நடவடிக்கை. இதெல்லாம் எங்களுக்கு மண்டபம் கொடுக்கல. இப்போ என்ன பேசுறான் ஒரு இடத்துல மண்டபம் ஆளுங்கட்சி வந்து ப்ரெஷர் கொடுத்து மண்டபம் கொடுக்க கூடாது பண்ணிட்டாங்க. ஏண்டா நீங்க ஒழுங்கா இருந்தா ஏன்டா மண்டபம் கொடுக்க மாட்டாங்க? நீங்க சேரை உடைப்பீங்க, ஃபேனை கழட்டுவீங்க, ஏசி தூக்கிட்டு போயிடுவீங்க. எப்படி கொடுப்பா மண்டபம்? ஏசி எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு எதையாவது சேர்த்து சார் இதெல்லாம் நடக்கும் சார். சார் நீங்க அரசு சொத்தையே நீங்க நாசம் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி கொடுப்பா மண்டபம்? நான் கேட்கிறேன், மனசாட்சியோட பேசுங்க. நீங்களே ஒரு மண்டபம் ஓனரா கூட நீங்க என்ன செய்யுங்க, விஜய்க்கு வேண்டாம் இருக்குன்னா என் இதயத்துல இடம் இருக்கு, மண்டபத்துல இடம் இல்லைன்னு நீங்க உங்களுக்கு சொந்தமா மண்டபம் இருந்தா கூட சொல்றேன் நான். இல்ல கரூர் சம்பவத்துக்கு பிறகாக அவங்க ஒரு பாடம் கற்றுக்கொண்டுதான் அந்த இடத்துக்கு வரப்போறாங்க. பாடம் சார். ஆனாலும் நீங்க பாடம் கற்கணும்னா இன்னமும் இடையூறு இருக்குல்ல, ராஜேஷ் சார். அவங்களுக்கு நிறைய தடங்கள் இருக்கா இல்லையா? நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல தடங்கள் இருக்கா இல்லையா விஜய்க்கு? ஒரு தடங்களும் கிடையாது. நீங்களா கிரியேட் பண்ணீங்க. தடங்கள் இருக்கிறதா நீங்க கிரியேட் பண்ணீங்க. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நான் இந்த எந்த ஒரு வார்த்தையும் தெரிவிக்காம இருக்கிறாங்க டிஎம்கே சைடுல இருந்து இந்த நாள் வரைக்கும். யாராவது கடுமையான வார்த்தை யாராவது கட்சியில் இருக்கவர் வந்து எப்போ வழக்கம் போல பேட்டி கொடுக்குற நபர்கள் யாராவது சேகர் பாபு மாசோ இல்லை யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? கட்சிகளுக்கு யாராவது பேசுகிறாங்களா? நீங்களா வந்து இதை ரொம்ப நுணுக்கமாக கையாளுறாங்க, டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறாங்க டிஎம்கே. இப்போ நான் கேட்குறேன் சார், இந்த ஒரு வார்த்தை நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் அரசியலுக்காக நீங்கள் அந்த கேள்விக்குள்ளே போல இருந்தாலும் நான் சொல்கிறேன். 2 அமைச்சர் பேசுகிறாங்க அதிமுக இருந்து. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் முடிஞ்ச நீங்கள் வேணா கூட சொல்லுங்கள். அவங்க கிட்டத்தட்ட அது மிரட்டல் இல்லாது ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, முன்னாள் அமைச்சர், நான் சொல்கிறேன் முன்னாள் அமைச்சர், உங்களுக்கு தெரியும் ராஜேந்திர பால்கோவாஜி, சரிங்களா? அவர் வந்து பேசுறாரு 150 இடம் வந்து அதிமுக வந்து வெற்றி பெறும், விஜய் வந்தா 220 இடம், விஜய் வந்தா 220. 150 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிட்ட பிறகு எதுக்கு விஜயை கூப்பிடணும்? இப்போ புரியுதா? சரி அது கூட விடுங்க சார், அது சொல்றீங்க ரைட். அந்த சொல்லக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ராஜேந்திர பாலாஜி சொல்லக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் கூட்டணிக்கு கூப்பிடுறது எப்படி லட்சணம் எப்படி இருக்கு பாருங்க. அவர் எடப்பாடி விட்டுருங்க, எடப்பாடி வந்து பிள்ளையார் சொல்லினாரு ஏதோ அந்த கூப்பிட அந்த ஸ்டைல் எப்படி இருப்பாருங்க. 2 பேரும் அவரே கூட நீங்கள் ஆர்வி உதயகுமார் கூட எடுங்க, அவருக்கு நல்லது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளாக்மெயில் மிரட்டுறாங்க தான் சார். 150 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிடும். அப்போ ஆளுங்கட்சி நீங்கள் தான். ஆமாம், நாங்கள் ஆளுங்கட்சி வந்த பிறகு நான் உன்னை பார்த்துக்கிறோம். ஒரு மிரட்டல் தெரியுதா இல்லையா? அந்த பாடி லாங்குவேஜ் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ராஜேந்திர பாலாஜியோட அந்த பாடி லாங்குவேஜ் சரி, அவர் கொஞ்சம் பெட்டர் ஆர்வி உதயகுமார். இது கிட்டத்தட்ட இதுவே ஒரு பிளாக்மெயில் தானே. இதை பற்றி யாரும் பேசவே மாட்டீங்களே. திமுக தரப்புல இருந்து வந்து கூட்டணி இல்லை, இந்த சம்பவத்தை பற்றி அவங்க கடந்து போகிறாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஆளுங்கட்சி இருக்கும்போது பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த விவசாயிகள் இந்த பிரச்சனை வேறு ஒரு பக்கம் இருக்குது, அது எவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஒரு அரசியல் கட்சி பிளாக்மெயில் மிரட்டுறாங்க சார், கூட்டணிக்கு வான்ட்டு. அந்த பேச்சை பாருங்கன்ற அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க முதல்ல. இல்ல எச்சரிக்கை கொடுக்குறாங்க, நாளைக்கு திமுக மறுபடியும் வந்தா எச்சரிக்கை இல்ல தமிழ்நாடே இருக்காது சார். அப்படி பண்ணா நீங்க இந்த நிமிஷம் மனசாட்சின்னு ஒன்று வேணும். இப்போ நான் கேட்குறேன், இந்த சம்பவம் இப்போ இந்த நிகழ்வு எடுத்துங்க, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே அமைதியாக நல்லபடியாக நடந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. இவங்களா போயிட்டு வந்து கொண்டு போயிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு சிபிஐ கொண்டு போய் இது எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. ஓவர் ரியாக்ட் பண்ணது எல்லாமே யாரு? தாவேக தரப்பு தான் ஓவர் ரியாக்ட் பண்ணல. சட்டப்படி அணுகுறாங்க சார். சட்டப்படி இல்லை சார், நீங்கள் ஒரு அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களை அணுகுதுன்னு பார்க்கணும். நீங்களா வந்து ஒரு ஒரு கற்பனையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தனிநபர் விமர்சனம் பண்ணி எதுக்காவது ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே இல்லை சார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை எடுத்துங்க, இதை முட்டு கொடுக்கறதுக்காக திமுக முட்டு கொடுக்காத சொல்ல, இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்துங்க. என்னன்னு கேட்டால் கரூர் மக்கள் வந்து விஜயை வந்து எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறை சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. நான் பார்க்கறது வேறு விதம், அதை நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் அந்த கரூர் மக்கள் ஆளுங்கட்சி மீது ஒரு கோபமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு வருத்தமோ இருந்ததுன்னா அங்கே அமைச்சர் காலை வைக்க முடியாது சார். செந்தில் பாலாஜியோ அல்லது வேறு யாருமே அங்கே காலை வைக்க முடியாது. இந்நேரம் அந்த மக்கள்கிட்ட அந்த அந்த ரியாக்ஷன் வெளியே வந்து பஸ்தாய் வெளியே வந்துடும். மதியனுடைய மனைவி அந்த கைது செய்யப்படல அந்த கட்சியோட மாவட்ட பொறுப்பாளர், அவங்க மனைவி மட்டும்தான் வந்து ஒரு ஒரு கதையை சொன்னாங்க. ஆமாம்,
அதை தாண்டி யாரும் அந்த மக்கள் யாரையுமே சொல்லலை சார். அவங்க விஜய் மட்டும் இல்லை, ஆளுங்கட்சியும் சொல்லவே இல்லை. காரணம் என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க, இதுதாங்க உளவியல் சிக்கல். அந்த கரூர் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு. என்னன்னா, ஒரு நடிகர் வந்தாரு, தேவையில்லாம இவ்வளவு கூட்டம் போய் நம்ம ஏன் நின்னோம் அப்படின்றது ஒட்டுமொத்த மக்கள்கிட்டமே ஒரு, இது என் நண்பர் சொன்னது, எல்லார்ட்டையும் அது இருக்கு. தேவையில்லாம நம்ம போயிருக்கூடாதுங்க. பெரும்பான்மையான மக்கள் இருக்குன்னா ரெண்டு தரப்புலையும் யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. நம்ம போன தப்புங்க, அவ்வளோ கூட்டம் தான் நம்ம கலைஞ்சி வந்துட்டு இருக்கணுங்க அப்படின்னு. இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சில ஒரு பர்சன்டேஜ், நீங்கள் 100 பேர் மரணம்னா நீங்கள் அந்த ரேஷியோ எடுத்துங்க. 100 பேர்னா 41 பேர் வந்து மரணம், மீதி இருக்கிற வந்து நபர்கள் எல்லாம் வந்து கை கால் காயம், ஒரு 50 பேருக்கு சிராய்ப்பு, லேசான சிராய்ப்பு, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் தான் அட்மிட் ஆனது. ஒரு 100 பேர் எடுத்துங்க இறந்தவங்க, காயப்பட்டவங்க. அந்த 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயப்படணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர், ஒரு 2000 பேர் மிதிச்சாதான் சார் நடக்கும் கூட்ட நெரிச்சல்ல. அந்த 2000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நாம யாரோ ஒரு மனுஷனை மிதிச்சோம்னா உயிரோட இருக்கிறானா செத்துட்டானா, காயப்பட்டவங்க இருக்கிறானா இல்லை செத்து போனலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அந்த அந்த நபருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும். சில பேருக்கு புரியல, புரியாமல் பேசிட்டு இருக்கிறான். ஒரு சைக்காட்டிஸ்ட் பேசுறாங்க, இதெல்லாம் சைக்காட்டிஸ்ட் பேச வேண்டிய வார்த்தை. அங்க இருக்கிற மக்களுக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்கு. இந்த சம்பவத்தில் நம்ம போயிருக்கூடாது ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மிதிப்பட்டு சாகிறான்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேர் 3000 பேர் மிதிச்சாதான் சாவான். அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிதிப்பட்டோமே, இப்போ நீங்கள் காலில் மிதிக்கிறீங்க சார், தரையில் மிதிக்கிறீங்களா இல்லை தண்ணியில் மிதிக்கிறீங்களா, கல்லில் மிதிக்கிறா, முள்ளில் மிதிக்கிறா, தெரியல உங்களுக்கு தெரியும். நம்ம கால் பண்ணா அப்போ அந்த மனிதர்களுக்கு வந்து இதுதான் மதேஷ் வந்து அங்கே வந்து அமைதிக்கு காரணம். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். ரைட், அமைதி, ஒரு அமைதி, ஒரு புயல் அமைதி நீங்க ஆதரவு நினைக்கிறீங்க, தப்பு தப்பு இல்ல. அந்த அமைதியை கூட அந்த இடம் சூழ்நிலை இருக்குன்னு போது அங்க போகாமல் இங்க இருந்தே அதை வந்து முடிச்சு சார். அங்க இதுதான் தவறுன்னு நான் சொல்றேன். இதை நீங்க இப்படி பண்ணவே கூடாது மதேஷ். இதை நீங்க எப்படி நியாயப்படுத்தினாலும் அது கதைக்காகாது. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் பனையூர்ல இருந்து நீங்கள் வந்து மகாபலிபுரம் போனீங்க சார், எனி டிஸ்டர்ப், எந்த டிஸ்டர்பன்ஸாக சொல்லுங்க. ஆமா இல்ல, நீங்க அமைதியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்ப்ரைஸ் விசிட் கூட போலாம் சார். கரூர் என்ன எப்படி சார் கள்ளக்குறிச்சிக்கு போனீங்க? கரூருக்கு அவர் போறதுல பல சிக்கல்கள் இருக்கு. சரி சார், இடையூறுகள் இருக்கு சார். நானும் சார், ஆமாவா இல்லையா சார்? நீங்க போகாதீங்க சார். ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை நடந்துக்குது. அப்படிலாம் கிடையாது. அதுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க தேவலாம் இழுத்து விடாதீங்க. சிபிஐக்கு விசாரணைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல மட்டும் இப்ப கேக்குறேன், இப்ப நான் கேக்குறேன், அதே போல விஜய் மீண்டும் கரூருக்கு நுழைந்தால் பர்மிஷன் வாங்கணும். இல்ல பர்மிஷன் வாங்கணும். சரி, இப்ப நீங்க கேக்குறீங்க சிபிஐ விசாரணை முதல்ல இதுக்கு வாங்க. ஒரு கதை சொன்னீங்களே, இப்போ சிபிஐ விசாரணை. இப்ப நான் கேக்குறேன், வந்து மூடி அறையில தான் நீங்க சந்திச்சிருக்கீங்க. ஆமா. அப்ப நீங்க ஏதாவது கேட்டா அவங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி எடுத்துக்கலாமா? நீங்க கேட்டதுனால தான் நான் சொல்றேன், நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்போ மூடி அறையில தான் நீங்க வந்து ரகசிய சந்திப்பா தான் நீங்க பண்றீங்க. ஏன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு நீங்களே தான் சொல்றீங்க. இப்போ சிபிஐ வழக்கு இப்போ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாமா? அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. இப்போ இல்லை சார், நீங்கள் சொல்றீங்கல்ல, இது அவசியம் இல்லைன்றேன். ஏன் இது கூட இவ்வளோ பில்டப்பு சார்? இங்கேருந்து கிளம்பி போறீங்க சார், சைலண்டாக போறீங்க, 2 வீடு, எந்த வீட்டுக்கு போறீங்க முன்னாடியே சொல்லாதீங்க. இல்லை நீங்கள் ரகசியமாக அவங்கள வந்து அலர்ட் பண்ணி வச்சு இங்கே வேணா வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. ஒரு 4 வீடு, ஆனால் 4 வீட்டு நீங்கள் போகிற நேரத்தில் அங்கே யாரும் இல்லாமல் பண்ணுங்க, 2 வீடு மீட் பண்ணிட்டு வந்துடுங்க, முடிஞ்சிச்சு. இதெல்லாம் என்ன வேலை? 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டாங்களாம், பஸ்ஸில் ஏற்றுறீங்களாம், கொண்டு வந்து நிறுத்துறீங்களா? என்னங்கடா என்ன இது? அரசியல் கட்சியாக நடத்துறீங்க நீங்கள்? பணத்திமுறை காட்டுறீங்க நீங்கள்? சொல்லுங்கள். 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுன்னா வந்துடுமா? போன வந்துடுமா? இதெல்லாம் தேவையில்லை சார். இதெல்லாம் இது கூட ஒரு வகையிலான ஒரு ஹைப் கிரியேஷன் தான் இது. எதுக்கு உங்களை வந்து பில்டப் பண்ணி காட்டுறீங்க? நீ சாதாரண மனுஷனாவே இரு. வாக்களிக்கிறான் போறான். இங்க பல பேரை பார்த்துட்டோம் நாங்க, இன்னும் நிறைய பேர் பார்ப்போம் முதலமைச்சரா. என்னமோ வந்து நீங்க தான் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா உங்க சாதனை என்ன? இந்த கட்சி தொடங்கி சாதனை என்ன? 41 உயிர் போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 உயிர் போச்சு. ஒரு போலீஸ்கார் உட்பட 10 உயிர் போச்சு. அவ்வளோதானே? விக்கிரவாண்டியில் வந்து அதான் ஆச்சு. 6 பேர், ஒரு போலீஸ்கார் 7 பேர். இங்கே வந்து மதுரையில் 3 பேர். நீங்கள் சாதிச்சது என்ன? 50 பேர் செத்தான். இதெல்லாம் நீங்கள் வேற என்ன சாதனை ஏதாவது சொல்லுங்கள். இந்த விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, ஒரு அறிக்கை. அரசியல் கட்சி தான் நடத்துறீங்க நீங்கள். நான் கேட்குறேன், மற்றவெல்லாம் சரி. இப்போ விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிதி கொடுக்க வந்துட்டாரு, ரைட்டு, சாரி ஆறுதல் சொல்ல வந்துட்டாரு. மற்றவெல்லாம் என்ன பண்ண? செத்தா போயிட்டான். இந்த விவசாயிகள் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல. நெல் மூட்டைகள் வந்து நனைஞ்சு போய் முளை விட்டுது. இந்நேரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவா நீங்க எதிர்க்கலாம் வேணாம். விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு இல்ல, அதெல்லாம் ஆதரவுல இருக்கதான் சார். ஆதரவு ஒரு அறிக்கை உடனே சொல்லுங்க சார். அரசியல் கட்சி நடத்துறீங்களா இல்லையான்னு கேட்கறேன் நானு.
இதோ இப்ப நடக்குது இல்ல ஆக்டிவிட்டிஸ். இது ஒரு அரசியலா சார்? இது அருவருப்புன்னு சொல்றேன் நான், அரசியல் கிடையாது இது, அருவருப்பு. நீங்க அரசியல் சொன்னா அருவருப்பு அரசியல் இது. எப்போ போகணுமோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் துக்கம்லாம் கலைஞ்சி எல்லாம் காணாமல் போய் எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கசப்பு கலக்கிற அளவுக்கு கசப்புனா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கசப்புனா எனக்கு தெரியும்ல. தெரியும். இந்த 16 நாள் முடிஞ்சு கசப்பு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கறி பிரியாணி எல்லாம் தின்ட்டாங்க. அவன் இப்போ போயிட்டு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு. இது நான் சொல்கிறது பண்பாட்டு முறை சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள் நடப்பு, 16ஆம் நாள் வந்து காரியம், அதுக்கப்புறம் கசப்பு கலக்குறது, இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் சாவகாசமாக கூப்பிட்டு வச்சு சீனை போட்டுக்கிறீங்க. சரி, இது சீன், இது அருவருப்பான சீன். இது இல்ல கரூர் சம்பவத்துக்கு ஒரு வலி நிவாரணமாக அவர்களை சந்தித்து விட்டார். வலியே இல்லைன்ற நீங்க நிவாரணம், வெறும் நிவாரணம் கொடுத்தாச்சு. நீங்க நிவாரணம் ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் இருக்கு இல்ல, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமை விஜய்க்கு இருந்தது, அதை செய்து முடித்து விட்டார். அப்படி கிடையாது, அது இல்ல. அப்ப இந்த நிகழ்வுக்கு யார் காரணமோ இங்க ஒரு விஷயம் இருக்கு. பரிகாரம்ன்றது வேற சொல்லுங்களா, பரிகாரம் நிவாரணம் நீங்க சொல்றது. சரி சரி. இந்த நடந்த நிகழ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்டனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு யார் தண்டிக்கணுமோ அதுதான் பர்மனன்ட். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான தீர்வு. சரி, இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? முதல்ல யார் வந்தாலும் அதெல்லாம் சிபிஐ விசாரணையில தெரிஞ்சிரும். அதுதான் நானும் சொல்றேன். அது வந்து கடைசியா நடக்க போகுது. அதனால இப்ப வலி நிவாரணம், அதுதான் வலி நிவாரணம்னா அதுதான். சரி, இது குடும்ப நிவாரணம். வலி நிவாரணம்ன்றது தண்டனை. சரி சார், குடும்ப நிவாரணம்னா இப்ப தொகை. தாவேகாவின் அரசியல் ஆக்டிவிட்டீஸ் அது நடக்க போகுது சார். ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. கரூர் நல்ல நாள் பார்த்து விஜய் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நான் வந்து ஆதன்ல முன்மொழிகிறேன். விஜய் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைச்சது பெஸ்ட். மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. நல்லது செய்ய சார், நல்லது எங்க சார் நல்லது செய்ய வந்தனா குறைஞ்சபட்சம் அந்த அரசியல் நடவடிக்கைகள் இருக்கணும் மாதேஷ். அரசியல் நடவடிக்கைகள்னு ஒன்று இருக்கு, அரசியல் கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு. கதர்றான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் யாரோ இந்த வெங்கட்ராமன் வந்து பொருளாளர் என்னை உள்ள ஒருங்கன்னு கதறான். ஆமா, அப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா நடக்குது. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்போட நீங்க நான் சொன்னேன், நீங்க தனிமைப்படுத்திட்டு நீங்க ஜாலியா இருங்க, நீங்க பாதுகாப்போட இருங்க, பிரச்சனையே இல்லை. உங்களை யார் கூப்பிட்டா சார்? இங்க கைத்தட்டி கூப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி போய் பார்க்க முடியும் சார். ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் நிற்பாரு. திருமாவளவன் அப்படிதான், சீமான் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான் சார். நினைச்சா பார்க்க முடியும். நாளைக்கு முடியப்பட்டா மாதேஷ் பார்க்க முடியும். சராசரி மனுஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மனு கொண்டு போய் கொடுக்க முடியும். எதுக்கு உனக்கு இந்த வாழ்க்கை? அசிங்கமா இல்லையா? நீ நாமெல்லாம் பார்க்க முடியாதா விஜய் சார்? திருப்பி தருவோம், நீங்க போய் பார்த்துருங்க சார். இன்னும் அங்க இருக்கிற இந்த லோலாய் மணி இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்களா, அவங்களே இன்னும் கேட்டு வரைக்கும் வெளியில் தான் நின்று இருக்கிறானுங்க. நீங்க பேசுறீங்க, நீங்க இருங்க, பேட்டியை கொடுப்பாரு கொஞ்சம். அதுதான் நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் மாதேஷ், ஒரு பேட்டின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் ஒரு திராணி சார். ஒரு அரசியல் கட்சினா அதுக்கு ஒரு குவாலிட்டி, தகுதி சார். நீங்க ஆசைப்படுங்க, தகுதியோட ஆசைப்படுங்க. தகுதி உள்ளவர் தான் சார் விஜய். சார் இதே ஜெயலலிதா கூட நீங்க சொல்லுங்க சார், கவர்ச்சியான இந்த அரசியல் வந்து தமிழ்நாடு அரசியல்ல உச்சபட்ச வந்து கவர்ச்சி அரசியல் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா கொடுத்தாங்க. கவர்ச்சி பிம்பமா பார்க்கப்பட்டோம். அவங்க கூட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தா காடு மேடெல்லாம் அலைஞ்சவங்க ஜீப்பில். இத்தனைக்கு இன்னைக்கு இருக்கிற கேரவன்லாம் கிடையாது, திறந்தவெளி ஜீப், டெம்போ டிராவலர் வண்டிலாம் அப்போ கிடையாது, வெறும் ஜீப்பு, திறந்தவெளி ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காடு மேடெல்லாம் அலைஞ்சவங்க. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில். ஆமாம் ஆமாம், உச்சபட்சமான கவர்ச்சி அரசியல்னா வந்து ஜெயலலிதா தான். அது ஒரு பெண். நீங்க நினைச்சா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போனா ஒரு 2 குடும்பத்தை போய் பார்த்துட்டு இதை ஒரு சீனை போட்டு இருக்கிற இன்னும் உலகத்திலே யாரும் பண்ணாதா? அப்புறம் ஏன் தர மாட்டாங்க? சில பேர் பெருமையா அழுந்துக்கிறான், சில பண்ணாத பரதேசி பசங்க. நான் அப்படியே பேசுவேன், சில பேர் சொல்றேன் உலகம் முழுவதும் வந்து விஜய் யாருன்னு கேட்டா எல்லா தூதரகத்துல கேட்க. ஏன்டா கேட்க மாட்டான்? ஏன் கேட்க மாட்டான்? ஒரு அப்நார்மல் பர்சன் வந்து கேட்க தான் செய்வான். எவனோ மிஸ்டர் ஸ்பீடு கிட்ட போயிட்டு சார் அதுதான் சார். இப்ப புரியுதுங்களா? உலகம் முழுவதும் இந்த தற்கொலைகள் வந்து வியாபிச்சிருக்கிறான். ஒரு 10 பேர், ஒரு 4 பேர், அவன்லாம் இப்படி பண்றான். பேசுற உங்களுக்கு அறிவு வேணாடா. எதுக்காக கரூர் நிகழ்வுக்கு பிறகு வெளிநாட்டு தூதரகங்கள் வந்து யாருன்றத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சா பேட்டிலாம் கேட்கல. இந்த நபர் யாரு இந்த விஜய் யாரு இந்த ஒரு இல்ல சார், இந்த நிகழ்வு முழுசா அவனுக்கு தெரிய வரும்போது கேட்டா இது வந்து தனிநபர் கிடையாது. ஒரு அரசோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை வந்து இந்த நபர் யார், இந்த கூட்டத்தை இவரை பார்க்க வந்து இறந்துட்டாங்கன்றது கிடையாது. நீங்க பார்க்க வந்துதான் நீங்க பண்ண கூத்து இருக்கு பாத்தீங்களா? பார்க்க வந்து இறந்து கேட்டா இன்னைக்கு 4 பேர் வந்து பார்த்தா வந்து காருக்கு முன்னாடி நின்று இருக்கணும். கரெக்டா?
இல்லை காருக்கு பின்னாடி வந்து பைக் எடுத்து ஓடி இருக்கணும். கரெக்டா? இன்னைக்கு வரப்போறாரு தெரியும். முன்கூட்டி நாளைக்கு இந்த இந்த ஹோட்டல் தான், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க, இங்கே தான் வரப்போறாருன்னு தெரியும். ஏன் வரல? உள்ளூரில் இருக்க கூட வரவே இல்லை. மகாலிபுரத்தில் இருக்கிறவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 10 பேர் வரவே இல்லை. ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கிடையாது. இதுதான் இந்த ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் நீ பண்ணியிருந்தீங்கன்னா 41 பேர் வந்து உயிர் இருந்திருப்பாங்க. நான் சொல்ல வரேன். சரி, ஸ்ட்ரிக்டா பண்ணல, நீ திட்டமிட்டு பண்ணது தானே. சரி, திட்டமிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியலில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் சார் வந்து ஏசி சண்முகம் மட்டும்தான் இந்த புதிய நீதி கட்சி அந்த கட்சி இருக்கார்ல, அவர் மட்டும்தான் வந்து ரொம்ப ஒரு நேர்காணலில் தெளிவாக சொல்லியிருந்தார். அவர் சிபிஐ வேணும் வேணாம் நம்ம அதுக்குள்ளே போனோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை தான் கரெக்டாக அவர் தான் வந்து சொன்னார். என்னன்னா, இந்த வாகனம் வந்து எதனால் இந்த மாதிரி ஏற்படுதுன்னா மையப்படுத்தியிருக்காங்க. அந்த வாகனத்தை வந்து நின்று பேசிட்டு போயிட்டு தான் பிரச்சனை இல்லை. அதை மையப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அங்கே கூட்ட நெரிசல் வந்து தள்ளுமுள்ளாயிடுச்சு. அந்த வாகனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அந்த பிளேஸை கொடுக்கணும் போது அந்த வாகனத்தை முன்னோக்கி நகர்த்தும் போது தான் அப்போ தான் அந்த தள்ளுமுள்ளு நடக்குது, அங்கே நடக்குது. தெளிவாக சொன்னது அவர் ஒருத்தர் தான் வந்து துணிச்சலாக தெளிவாக சொன்னது. மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்கிறாங்க. நடந்த விஷயம் கேட்டால் வேற எதுவுமே காரணம் கிடையாது. இதுதான் காரணம். அந்த வாகனத்தை கொண்டு வந்து வரும்போதே நீங்கள் ஒரு 7000 பேரை கூட்டு வந்தீங்க, 5000 பேருக்கு மேலே கூட்டு வந்தீங்க. அந்த கூட்டத்தோடு அந்த வந்து வாகனத்தை மையப்படுறது எதுக்காக ஜனநாயகன் ஷூட்டிங்கில் வந்து இதை வந்து இந்த காட்சியை வந்து சேர்க்கறதுக்காக. ஒரு இயற்கையான கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டணும்னா மிகப்பெரிய அளவில் படம் வந்து ஏற்கனவே படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ரீதியான படம். அந்த மையப்படுத்துறதுக்கு காரணம் இன்னும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஜனநாயகன் படத்தை வந்து கிளைமேக்ஸில் அந்த காட்சியை வைக்கணுன்றது பிளான். அதை தாண்டி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்காக இவங்க என்னென்னலாம் வேலை பண்ணாங்கன்றது கேரனுக்கு உள்ளே நடந்தது, சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அல்லது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஷூட் பண்ணும்போது நடந்திருக்கலாம். அது படம் ரிலீஸ் ஆகும்போது தெரிஞ்சிருக்கும் இவங்க எப்படி வகைப்படுத்துறாங்கன்ட்டு. அந்த இயக்குனருக்கு தெரியும். இதை காட்சிப்படுத்துறதுக்காக எடுத்தது அந்த வாகனத்தை மையப்படுத்துறது உண்மை. இதை துணிச்சலா சொன்ன ஒரே பத்திரிகை வந்து நக்கீரன் கோபால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். நக்கீரன் கோபால் தான் தெளிவாக சொன்னார். ஜனநாயகன் ஷூட்டிங்கா உண்மை, 100% உண்மை. இன்னைக்கு வரைக்கும் யாரும் மறுக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் யாராவது ஒருத்தர் மறுத்தாங்களா? மற்ற தருதலைங்கெல்லாம் பேசுறதுலாம் விட்டுருங்க ஊடகத்தில். அந்த ஜனநாயகன் படத்துக்காக காட்சிப்படுத்துறதுக்காக தான் அந்த வாகனத்தை மையப்படுத்துது. இதை வந்து தெளிவாக துணிச்சலாக சொன்னது நக்கீரன் தான். மற்ற ஊடகங்கள் யாராவது பேசுகிறாங்களா அதை பற்றி? அவர் தான் வந்து வெளிப்படுத்துது. சரி, இது 100% உண்மை. யாராவது மறுத்தாங்களா? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இல்ல யாரும் மறுக்கவே இல்லை. ரைட் சார். கரூர் சம்பவத்துக்கு ஆறுதல் கூறும் நிகழ்வு நடந்து முடிந்து விட்டது சார். சரிங்களா? தாவேகா அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கும் இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அங்கே வந்து பெரிய குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. இல்ல இனி என்ன இல்ல குழப்பங்கள் நடந்து விசாரணை ஒரு பக்கம் எல்லாம் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு 6 வழக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் சார் நான் தான் சொல்றேன்ல, இது வந்து விசாரணை. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதான். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் தொண்டையில் குத்துன மீன் முள்ளு மாதிரி தான். அவர் வந்து ஏதாவது இப்போ சாப்பிட்டு முழுகணும் தான். அதனால தான் என்ன கேட்டால் இங்கே லோக்கலில் சாப்பிட்றோம் சாப்பாடு கிப்பாடு சாப்பிட்டோம்னா அது போகாது, சப்பாத்தி பாவு பஜ்ஜி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படி போனது, டெல்லியை நோக்கி போனது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் சரிஞ்சிக்கிட்டு இருக்கிற கட்சி, வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிற கட்சி அதிமுக. அந்த கட்சி வந்து உங்களை வந்து மிரட்டுது. அட்லீஸ்ட் மிரட்டவே இல்லை, ஒரு கூட்டணிக்கு அழைக்கிறதா வச்சுப்போம். இது வரைக்கும் பதில் ஏதாவது ஒரு பதில் மறுத்தாது பதில், அதுவே பலவீனம் இல்ல. அவங்க கூப்பிடுறது மிரட்டல் தோணியில கூப்பிடுறாங்க. கரூர் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வருவோம்னு வெயிட் பண்றாங்க. எல்லாத்துக்கும் நீங்க இது இருக்காது, அது வேற சார். அந்த நிகழ்வு வந்து இதுவே நீங்க ஒரு மாசம் தள்ளி போடுறீங்க. இப்ப அதாவது அந்தந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்கணும்ல சார். அதான் இன்னைக்கு நடந்தது ஸ்கிரிப்ட் மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க சொல்லுவீங்களா அடிக்கடி ஸ்கிரிப்ட் இல்ல இது பாருங்க இயல்பா நடந்துருக்கு. இயல்பா பாருங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது இயல்பா, அதே மாதிரி இயல்பா நடத்திடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். என்னது இயல்பா நடத்திடுங்க? எல்லா நிகழ்வுமே அரசியல் நிகழ்வு நீங்க வந்து ஒரு பிராண்ட் அப்படிதான் நடத்த போகுது. இதுதான் இனி அப்படிதான் புரியுதுங்களா? இவங்க ஆளாளுக்கு பண்ணது. விஜய் கூட இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி வியூக அமைப்பாளர் அவர் ஒன்று சொல்லுவாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ற நபர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப ஜான் ஆரோக்கியசாமி வந்து பாத்தீங்கன்னா வந்து வியூகத்தை அமைக்கிறதோட அவன் வேலை முடிஞ்சிச்சு சார். சரிங்களா? அவன் சரியா அமைக்கிறான் தவிர அதை எக்ஸிக்யூட் பண்றவங்க எல்லாமே இவங்ககிட்ட தான். அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்றதும் கிடையாது. இவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணி வந்து பார்த்தா அப்படி பண்ணது தான். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஜான் கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை, சார் இந்த சாரி அப்போ இந்த கோட் படம் ஓடி போயிட்டு இருந்துச்சு. அந்த கோட் படத்தை பற்றி சில கேள்வி கேட்டால், இல்லை சார் எனக்கு சினிமாவில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு இது பண்ணுறாரு எனக்கு தெரியாது சார், எனக்கு அதை பற்றி ஐடியாவே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. கோட் படம் எப்போ ரிலீஸ் அதை பற்றி நான் இந்த பேசுறதுக்காக கேட்டேன் அவர்கிட்ட. எப்போ சார் ரிலீஸு, என்ன சார் படத்தில் கதை அது கேட்டேன்னா, இல்லை சார் நான் அதை தலையிட்டுக்கிறதே கிடையாது சார், இந்த சினிமாவில் எனக்கு ஒன்லி நான் பொலிட்டிக்கல் மட்டும் தான் சார் சொன்னார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பங்களிப்பு எவ்வளோன்றது தெரியாது.
அவர் வியூகம் அமைச்சிருக்கலாம், இதெல்லாம் மற்றெல்லாம் பண்ணிருக்கலாம். பட் இதில் என்ன அது தெரியாமல் சொல்ல முடியாது. அவருடைய எவ்வளோ இன்வால்மெண்ட் இதில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு காட்சி கொண்டு வரணும்னு சொல்லி, ஏன் இன்னும் ஒரு படி மேலே கூட கேட்டேன் நான், இதுதான் கடைசி படம் சொல்கிறாங்களே சார் சொல்லி கேட்டது கூட, இல்லை சார் அதை பற்றி நான் வந்து கேட்டுக்கிறது சார். ஆனால் நான் வந்து 26 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கான வேலைகள் நான் பண்ணுறேன். நான் அந்த சினிமா விஷயத்துலேயே நான் தலையிட்டுக்கிறது இல்லை சார். அவர் ஷூட்டிங் போனார்னா கூட பார்த்தீங்கன்னா நான் புஷியானந்திட்ட கேட்பேன், சார் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கேட்பேன். சில நேரத்தில் அப்ரூவல் வரதுக்கு லேட் ஆகும். ஏதாவது ஒரு ட்ரிட் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரிட் பண்ணுறதுக்காக கேட்பேன். ஆனால் அப்ரூவல் கொடுத்து லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த சினிமான்றதை முழுக்க வெட்டினா அது வந்து ஜெகதீஷ் தான் சார் அது ஃபுல் இன்சார்ஜ். அப்போ என்கிட்ட சொன்ன வார்த்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெகதீஷ் தான். ஸோ அதை தாண்டி சில விஷயம் சொன்னார். அது இப்போ நம்ம இங்கே சொல்கிறது நல்லா நாகரிகமாக இருக்காது. பட் இங்கே ஜானை பொறுத்த வரைக்கும்னா ஒரு பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வியூகம் அமைக்கிறதோட சரி, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க தான். யார்? ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் வந்து புஷி ஆனந்த், இவங்க தான். அதில் இவங்க வந்து எப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றதுலாம் தெரியாது. அங்கே ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கா இந்த ஸ்கிரிப்ட் இப்போ ரெடி பண்ணுறாங்களே, அந்த ஸ்கிரிப்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடி பண்ணுறதுக்கு வந்து கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயநாதனை கொண்டு வந்தது அதுக்கு தான். அப்புறம் ஐயநாதனுக்கு அவங்க சொல்றதெல்லாம் பழைய கதை சார். பழைய கதை இல்லை சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அந்த இன்னொருத்த அந்த யூடியூப்ல இருந்து ஒருத்தன் போனான்ல, வீடியோ காலில் வருவார், வீட்டுக்கு வர மாட்டார் அப்படின்னு சொன்னா பாருங்க. அவன் சொன்ன இவனுங்கெல்லாம் ஏற்றி விட்டு தான் சார் விஜய் கெடுத்து குட்டிச்சவராகிட்டார். இங்கே உண்மையாக சொல்கிறேன். இப்போ கூட எனக்கு ஒரு கோபம் இருக்குது. விஜயை நாசமாக்கிறதுல பெரும் பங்கு கேட்டால் நான் ஜான் கிட்ட கூட நான் போக மாட்டேன். ஏன்னா ஜானை நான் உள்வாங்கியிருக்கிறதுனால எனக்கு தெரியும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறேன்னா அது வேற, நான் அவனையும் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ட்டசி இருக்கும். எந்த இடத்துலையும் யாரையும் விட மாட்டான், இன்னொருத்தர் விடக்கூடாது. அதுதான் பண்ண தப்பே. இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குறது யாராவது ஆதவ கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னால் போய் கொடுத்துருக்க மாட்டாரா? கொடுத்துருப்பான். ஆனால் விட மாட்டான். ஏன்னா விஜய்க்கு தான் வரணும், எல்லா நேமும் விஜய்க்கு தான் வரணும். நேம் வரும் சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டினா வந்து பழி பேர் தான் ஆக்கி விட்டானுங்க. இது உண்மை சார். நான் போகிற போக்கில் பேசுகிற ஆள் கிடையாது சார். நான் உள்ளார்ந்து பேசுகிறேன் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க மாதிரி. நீங்களும் ஜானோட பழகிருக்கீங்க. நமக்கு வந்து ஜான் ஒன்றும் பொருட்டே கிடையாது. அடிக்கணும் இப்போ நம்ம ஜான் அடிப்போம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்ததுக்கு பெரும் போராட்டம் நடத்தினா சார் இந்த புஷியானந்த் கிட்ட. தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவும் இந்த கொடி நிகழ்வுக்கு நம்ம பேசினா மீண்டும் பழைய நிகழ்ச்சி போகிற மாதிரி ஆயிடும். கொடி நிகழ்வுக்கு அவங்க அப்பா அம்மாவை வர வச்சது நான் வந்து சொல்கிறேன் கேட்டால், இல்லை சார் இந்த ஃபேமிலி வர வைக்க சொன்னேன். ஃபேமிலி முடியாதுங்க, அப்பா அம்மா வர வைக்கணும். அந்த அப்பா அம்மா வர வச்சது கூட பார்த்தீங்கன்னா புஷியானந்த் கிட்ட வந்து மிகப்பெரிய போராட்டம். இல்லை, ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க தீவிர அரசியலில் இப்போ விஜய் அடுத்து களமாட போறாரு. இல்லை சார், எனக்கு தெரிஞ்சிருக்கேன் விஜய்க்கு வந்து அவர் பாணியிலே சொல்லிடுறேன். உங்களுடைய ஆசை இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? பாவமாக தான் இருக்கும் பார்த்தா. ஆசைப்படுறீங்க நீங்களும். விஜய்க்கு வந்து அரசியல் செட் ஆகலை சார். நான் வந்து ரொம்ப ஆழமாக டீப்பாக யோசிச்சு சொல்கிறேன். விஜயுடைய குடும்பத்திற்கும் ஆயுளுக்கும் நல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் வந்து விலகிறது நல்லது. விஜயோட ஆயுளுக்கும் விஜயோட குடும்பத்திற்கும் நல்லது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் வந்து விலகி அவர் மீண்டும் வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜனநாயகம்லாம் குப்பையை கட்டு. ஏன்னா அது வராது, அது அவ்வளோதான். அது ஜனநாயகம் வராது. ஜனநாயகம் வராது. நான் சொல்கிற மாதிரி சார், இவங்கெல்லாம் இந்த ஒரு 3 பேர் உட்காந்து பேசுவாங்க. அதை வச்சு சொல்கிறீங்களா? அவங்க நாளைக்கே மாற்றி பேசுவானுங்க. ஜனநாயகம் வராது சார். ஜனநாயகம் மருதநாயகம் மாதிரி ஜனநாயகம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அது. சரிங்களா? அதனால் வந்து அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஹட்லி ரெடியாக இருக்கிறான். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகனாக வர்றது தான் இருக்கிறது. ஒரு ஃபேக்காகி போய் மும்பையிலே அப்படிலாம் கிடையாது. யார் சொல்கிறது? நீங்கள் ஒன்று அப்படியே கிடையாது. ஹட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவனை மும்பையில் கிடையாது. இவனை வச்சு ஏன்னா ஒரு 2 பேர் சாவடிச்சான்ல அங்கே ஆந்திராவில் ஒருத்தன். ஒரு 2 பேர் சாவடிச்சான் தேட்டரில். ஆமாம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கலாம். அது முடிஞ்ச உடனே நேரம் இங்கே வந்துடுவான் மறுபடியும் விஜய். கண்டிப்பாக விஜய் வச்சு நான் சொல்கிறேன் சார். விஜய் நான் சொல்கிறேன் சார், விஜய் சினிமாவா அரசியல். விஜய்க்கு நான் மீண்டும் சொல்கிறேன், விஜய் மீது நேசம் உள்ள அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு அரசியல் செட் ஆகலை. ஆசை இருக்கு, சரி, தகுதி வேணும். இல்ல அரசியல் நிரூபிக்க போறாரு. ஒண்ணு கிடைக்க மாட்டாரு. ஒண்ணு நிரூபிச்சது போதும். இல்ல இது வரைக்கும் நிரூபிச்சது போதும் கிடையாது. அவர் வந்து முடிவு பண்றது அப்படி கிடையாது. மக்கள் நானும் ஒருத்தன். சரி சார், நானும் ஒருத்தன். சரி, நானும் முடிவு பண்ணுவேன். கரூர் மக்களுக்கும் கோபம் இல்ல. முடிவு பண்ணலாம். கரூர் மக்களுக்கு கோபம் இல்ல. நீங்களே கரூர் மக்களுக்கு கோபம்னா யார் மீதும் கோபம் இல்ல. அவங்க மேலதான் அவங்களுக்கு கோபம் இருக்கு. ஏன் நம்ம இங்க போனோம் அப்படின்னு இருக்கு. இல்ல சார், இன்னும் நிறைய இருக்கு. விசாரணைகள் பாருங்க, விசாரணைகள் விரிவடையணும். இத மனித உரிமை ஆணையம் எடுத்து விசாரணை பண்ணணும். சிபிஐ மட்டுமே விசாரணை இல்லை. நான் சொல்றேன், மனித உரிமை ஆணையம் எடுத்து விசாரணை பண்ணோம்னாக்கா அங்க சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூட முடியாம வந்து மக்கள் அவதிப்பட்டிருக்கிறாங்க. அது இருக்குன்னா பெண்கள் வந்து ஆணையம், தேசிய பெண்கள் ஆணையம் வந்து விசாரணை எடுத்தாங்கன்னா
ஏன்னா அவங்களாம் ஏன் எடுக்கலன்னு தெரியல, எனக்கு புரியல. ஏன்னா பல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னல்கள் ஏற்பட்டதா கூட ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா ஆண் பெண்ணும் கலந்து இருக்கும்போது அங்கே ஸோ இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கு. பலவிதமான மன உளைச்சலில் அந்த கரூர் மக்கள் இருக்கிறாங்க. அங்கே வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிநடுக்க இருக்கிற வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் அதை இதெல்லாம் உடச்சிக்கிறதுல அவன் 10,000 20,000 வந்து லாஸ்ட்டில் இருக்கிறான். அவனுக்கு எதுவும் எந்த நிவாரணமும் யாரும் தரவே இல்லை. அவன் எங்கே போய் புலம்புவான்? இப்படி ஒரு விரும்பத்தகாத ஒரு அருவருப்பா, கரெக்டாக அப்படி அவ்வளோ டீசெண்டான வார்த்தை வேணாம், ஒரு அருவருப்பாக நினைக்கிறாங்க மக்கள் அங்கே. இதை போய் நீங்கள் போய் கொண்டாடுறதுக்கோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு உச்சி வந்து ஒரு ஆறுதல் தெரிவிச்சாருன்னா சொல்ல முடியாது. இல்ல விஜய்க்கு அழுத்தமா பதிவு பண்றேன், ஆதல்ல பதிவு பண்றேன். விஜய்க்கு அவர் லாங்குவேஜ்ல சொல்றேன், அரசியல் செட் ஆகல. மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார்.